ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழியை. இதோட அர்த்தமும் நிறைஞ்சதாக தான் இருக்குது. கொழுப்பை கரைக்கிறதுல கொள்ளுக்கு அத்தனை சக்தி இருக்குங்க. அதுக்காக இது வெறும் கொழுப்பை குறைக்கிற உணவு அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏராளமான மருத்துவ பலன்களை தன்னுள்ள வச்சிருக்குது இந்த கொள்ளு. ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஊற வச்சோ வறுத்தோ இந்த கொள்ளை சாப்பிடலாம். ரசம், துவையல், குழம்பு அப்படின்னு விதவிதமாக சமைச்சு கூட சாப்பிடலாம். நல்லா அரைச்சி சாறு எடுத்து சூப்பு செஞ்சு கூட குடிக்கலாம். இந்த கொள்ளை ஊற வச்ச தண்ணியில கூட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுல விட்டமின்கள், புரதச்சத்து, இரும்பு சத்தெல்லாம் நிறைவா இருக்கு. நம்ம முன்னோர்கள்லாம் கடினமா பணிகளை செய்யும்ல, அந்த குதிரைக்கு உணவா இந்த கொள்ளை கொடுத்தாங்க. குதிரைக்கு இது ஒரு பிரத்யேக உணவா அந்த காலத்துல இருந்திருக்கு. அதனாலதான் குதிரை கொழுப்பு கூடாம சிக்குன்னு உடல் ஆகோட இருந்திருக்கு. அதிவேகமாகவும் ஓடி இருக்குது. இதன் காரணமாக தான் இதை என்ன சொல்றாங்கன்னா குதிரை கொள்ளு அப்படின்னு கூட சொல்றாங்க போல. இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கொள்ளு இருக்குல்ல, இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். கொள்ளு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்து தரத்துல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிக புரதச்சத்து நிறைந்த சிறுதானிய வகையை சேர்ந்தது அப்படின்னா கொள்ளு சொல்லலாம். நம்ம உடம்போட வளர்ச்சிக்கும் திசுக்கள் முறையா வேலை செய்யறதுக்கும் பழுதடைஞ்சிருக்கும்ல, அந்த திசுக்களை சரி செய்யறதுக்கும் கொள்ளுல இருக்கக்கூடிய புரதம் உதவியா இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சாப்பாட்டில் அடிக்கடி இதை நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் நாள் இரவே ஒரு கைப்பிடி கொள்ளை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரத்தில் உடல் எடை குறையும். உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் இருக்குல்ல, அதுவும் கரைய ஆரம்பிக்கும். சளி, காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதை தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அந்த கொள்ளு தண்ணியை குடிச்சிங்கன்னா ஜலதோஷம் குணமாகும். ரசம் வச்சு சாப்பிட்டா உடல் வலி இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகும். காய்ச்சல் கூட குணமாகும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கணக்கிடுற அளவுகோல் இருக்குல்ல, இதை தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அளவீடு அதிகமாகிறப்ப ரத்தத்தில் இருக்கும்ல, அந்த குளுக்கோஸ் அளவும் அதிகமாகும். ஆனால் கொள்ளு ஆன்டி ஹைப்பர் கிளைசமிக் வகை சேர்ந்த உணவு தான். இதை நீங்கள் சாப்பிட்றப்ப அது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, அது இதில் நிறையவே இருக்கு. உடல் உறுப்புகளை பலம் பெற வைக்கக்கூடிய சக்தி கூட கொள்ளுல இருக்கு. நோய் பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றும். எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலம் சேர்க்குது. இந்த கொள்ளை அரிசியோட சேர்த்து நீங்கள் கஞ்சியாக செஞ்சு குடிக்கலாம். இதனால பசியின்மை சரியாகும், உடல் நல்லா வலுவாகும். சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதை சமையலில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சிறிய அளவிலான சிறுநீரக கற்கள்லாம் கரைஞ்சு வெளியே போயிடும். குறிப்பாக கால்சியம் ஆக்சலேட் வகை இருக்குல்ல, அந்த சிறுநீரக கற்களை கரைக்க உதவும். கொள்ளையும் இந்துப்பையும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதை 1 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் வராமல் தடுத்துக்கலாம். மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யறதுல கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும்ல அந்த வயிற்று வலியை குணப்படுத்துறதுக்கு கொள்ளு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஊற வச்ச கொள்ளு தண்ணியை எடுத்துக்கலாம். சூப் மாதிரி கூட செஞ்சு குடிக்கலாம். ஆனால் மாதவிடாய் காலத்தில் இதை எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கிறப்ப மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி வராமல் தடுத்துக்கலாம்.
இந்த வீடியோல கொள்ளு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.